அது ஜெகன் தான். நடு ரோட்ல கும்பல கூட்டிட்டு இப்படி ஆடிக்கிட்டு வந்தா பாக்குறவங்க எல்லாரும் சீப்பா நினைக்க மாட்டாங்களா? சீப்பா? பார்ட்டில ஒருத்தர் இடுப்புல ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு கும்மா நடிச்சீங்களே, அது சீப்பா இல்லையா? சொல்லுமா. அது கல்ச்சர். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பையனுக்கு சொல்லுங்க. ஏய், உங்களுக்கு கல்ச்சர்னா எங்களுக்கு மட்டும் மிச்சரா? இது கேவலம்னா அதுவும் கேவலம், சொல்லுங்கம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நாங்க ரெண்டு பேரும் கோவமா இருந்தா உனக்கு ஹாப்பியாவா இருக்கு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னு புரியுது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க. திரிவேணி, இவ்வளவு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே ரோட்ல போய் டான்ஸ் ஆடுனீங்க, இடுப்பு எலும்பு உருகிடும். அதே மாதிரி நீ யாருக்கிட்டயாவது டான்ஸ் ஆடினா உன் பெண்ட் எடுத்துருவேன். நீ ஸ்டாப் பண்ணிடு, நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன். முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். We are made for each other. நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஓஹோ. கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நான் விளையாட்டுக்கு சொன்னதை கேட்டு பயந்து போய் இவங்களோட அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. உண்மையில இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இந்த அன்பும் நெருக்கமும் இவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். என்னதான் ஜெகனை நீங்க விரும்பினாலும் இப்படிப்பட்ட ஏரியாவுல எப்படி இருக்கீங்க மேடம்? நான் இங்கே இருக்க போறேன்னு யார் உங்களுக்கு சொன்னது? எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே சுவிட்சர்லாந்துக்கு பறந்து போயிடுவோம். புரிஞ்சிருச்சுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆக போறீங்க போல இருக்கு. எப்ப புறப்படுறீங்க மேடம் சுவிட்சர்லாந்துக்கு? ஹலோ, சுவிட்சர்லாந்து இல்ல, நாகாலாந்து இல்ல, நம்ம மதர்லாண்ட் தாண்டி எங்கேயும் போறதா இல்ல. அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜாஃபர்கான் பேட்ல இருக்கணும்ன்றீங்களா? இங்க எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் இப்ப இல்லையா? நாம இங்கே இருந்துட்டா நமக்கு பிள்ளைங்க பிறக்க வேண்டாமா ஜெகன்? சுவிட்சர்லாந்துக்கு போறேன்னா பிள்ளைங்களே பிறக்காது போல இருக்கு. இத பாரு, புள்ள பிறக்கணும்னு விதி இருந்ததுன்னு வச்சுக்க, பிளாட்ஃபார்ம்ல கூட கண்டிப்பா பிறக்கும். மேடமோட கவலை அது இல்ல சார். உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான். ஏய், ஆட்டோ டிரைவர்னா அவ்வளவு சீப்பா இருக்கா? எங்க முப்பாட்ட ஆட்டோ டிரைவர், என் தாத்தா ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், என் புள்ள ஆட்டோ டிரைவர், அவனுக்கு புள்ள பிறந்தா ஆட்டோ டிரைவர், அவனுக்கு பொண்ணு பிறந்தா அவளும் ஆட்டோ டிரைவர் தான். ஜெகன், நீங்க சுவிட்சர்லாந்து வர போறீங்களா இல்லையா? தடவை சொன்னா புரியாது. ஷட் அப், நான் உன்கிட்ட பேசல. நீங்க சொல்லுங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? அதான் சந்தேஷ் சொல்லிட்டால, அதான் என் முடிவு. பிரிஞ்சிட்டீங்களா? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு செய்தி. அழகராணி திரிவேணியும் ஆட்டோ டிரைவர் ஜெகனும் பிரிந்து விடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். பிரிந்தது மட்டும் இல்ல, ஜெகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. இடையில் புகுந்த சந்தியா என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜெகனோட தனக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயம். ஓ, இதெல்லாம் ஓ ஐடியா. என்னதில்ல சார், இவங்களே கொன்னுடுவா, ஓடி போய்ங்கிறது. ஏய், கேஸ்டரியா இந்தாங்க சார், மைக்க வாங்கிக்கடா, கொடுங்க. ஏய், ஓய், இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன், உன் டிவி கோவிந்தாவாயிடும். போயிடு. கொஞ்சம் ஏமாந்துதான் இவன் நம்ம காதல கேபிள்ல போட்டு கேவலப்படுத்திருப்பான். நம்ம முதல்ல மனசு விட்டு எங்க பேசணும்? பார்க்கல தானே? வாங்க போய் பேசணும், வா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நாடகம் ஆரம்பமாக போகிறது. அனைவரும் அமைதியாக இருக்கவும், அமைதியாக இருக்கவும். ஆகா என் கண்ணே, நீ இல்லை என்றால் நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். சந்தேகிட்டே இதே தான் சொன்னேன். அது அப்ப நான் மப்பல இருந்தப்ப சொன்ன வார்த்தை. உனக்கு அவளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ சுப்புலட்சுமினா அவ குப்புலட்சுமி. இந்த ஜாஃபர் கான் பேட்ட சத்தியமா சொல்றேன், நீ இல்ல எனக்கு வாழ்வே இல்ல. ஏண்டா, நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன விட பணக்காரியா பார்த்தது அவ பின்னால தீர ஆரம்பிச்சியா? நீ எல்லாம் ஆம்பளையா? உனக்கு மீசை எதுக்கு? என்னதான் மிஸ்ஸிங் எவா இருந்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ சுமாரியா? அழுகுங்கற ஆளு பூரா கூட வந்துருமா? அந்த வசனம் உனக்கே அடி. ஏய் மிஸ்டர், இவ்வளவு பேசுறீங்க உரைக்கல? அது சரி, அவன் ராத்திரியில கூட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ இல்லையா? அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணணும். அதுக்கு அவன்கிட்ட அழகா எதுவுமே இல்லையா? அதனாலதான் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவ உங்களே கை நீட்டி பேசிட்டு இருக்கா. நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு தான் என்ன இருக்கு? என்ன வேணும்? இத உடைக்கணும். இதுக்கு எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? சீக்கிரம் உடைச்சு அனுப்பு. சொன்னா கேட்க மாட்டேன்.
உங்க தம்பியை தேடி போலீஸ் நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துடுச்சு. வாங்க இங்க இருந்து ஓடி போயிடலாம். இந்த காப்பை உடைக்க மாட்டேன்ல, பாத்துக்கிறேன். என்னடா நடு ரோட்ல இருந்து போஸ்ட் கொடுக்குற? क्या देखते रहे? हट! उतर बे कुत्ते। कुत्ते? हाँ? யார பாத்துற நாயின்னு சொன்ன? நாகராஜனியா? என்னையா? ஆமாண்டா, ஒன்னதான். அண்ணா நகர்ல இருந்து கேகே நகர் வரைக்கும், மீனம்பாக்கத்துல இருந்து பார்க் ஸ்டேஷன் வரைக்கும், திருவற்றியூர்ல இருந்து செங்கல்பட்டு சிட்டி வரைக்கும், தாதான்னு சொல்லிக்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜாஃபர்காம்பேட்டையில ஒரு குழந்தைய பார்த்தா கூட ஷாக் ஆகி போயிடுவான். அவ்வளவு செல்வாக்குள்ள எங்க பேட்டைக்குள்ளேயே வந்து எங்க வாத்தியார்கிட்டயே கட்டி கட்டி மிரட்டிட்டு போயிருக்க. அவ்வளவு பெரிய புடுங்கியடா நீ. கொன்னுடுவேன்னு சொன்னியா? கொல்லு. கத்தி வேணுமா? இந்த என்னடா என்ன முழிக்கிற? கமான் கொல்லு. நெல்லுங்கடா, நமக்கு அங்க வேலை இல்ல, எல்லாம் ஜெகனே பாத்துக்குவாரு. நீங்க வேடிக்கை பாருங்கடா. நமக்கு வேலை வந்துருச்சு, வாங்க. உள்ள போய் சொல்லுங்க. இப்படி வாமா. என்னமா அது, பயந்து போயிட்டியா? இந்த பேட்டையில இதெல்லாம் சாதாரண விஷயமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கலாம், நிம்மதியா இருக்காதுமா. ரவுடித்தனத்துக்கு பேர் போன இடமா இது. நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. என் புருஷனை இப்படி ஒரு கலாட்டவுல தான் உயிரை விட்டார். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்க உயிரோட திரும்ப வர்றதே சந்தேகம் தாமா. நீ படிச்ச பொண்ணு, நீயாவது ஜெகனை இங்க இருந்து விலகி இருக்க சொல்லுமா. நீ எப்படி செய்யலன்னா நான் ஏன் புருஷனை பறி கொடுத்த மாதிரி நீ பறி கொடுக்க வேண்டியது வந்துடும். நான் சொல்றதை கேளுமா, யோசிக்காதம்மா.